வீட்டில் எந்த துளசி இருக்க வேண்டும்? ராம துளசியா, கிருஷ்ண துளசியா? முதல்ல ராம துளசினா என்ன, கிருஷ்ண துளசினா என்னன்னு பார்க்கலாம். ராம துளசி பச்சை நிறத்தில் மிகவும் பசுமையான நறுமணம், தூய்மை, ஆரோக்கியம், மன அமைதி தரும் துளசி தான் ராம துளசி. கிருஷ்ண துளசி ஊதா கலந்த பச்சை நிறம், பலமான நறுமணம், எதிர்மறை சக்திகளை நீக்கும், வீட்டு நிதிநிலையை பலப்படுத்தும். இதுதான் கிருஷ்ண துளசி. கிருஷ்ண துளசியை நடு வீட்டில் நடுவதால் நிதி நிலைமையை பலப்படுத்தும். வீட்டில் கருந்துளசி அல்லது ராம துளசி அதாவது வெண் துளசி ஆகியவற்றை வளர்க்கலாம். இதில் கருந்துளசி அதிக ஆன்மீகம் மற்றும் மருத்துவ குணம் கொண்டதாகும். நம் வீட்டில் இருக்கும் துளசி செடி வெறும் ஒரு செடி அல்ல, அது தெய்வீகமும் மருத்துவ குணமும் கொண்ட புனிதமான செடியாக கருதப்படுகிறது. ஆனால் பலருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும், எந்த துளசியை பூஜைக்கு பயன்படுத்தலாம், எந்த துளசியை சாப்பிடலாம்? பச்சை நிறத்தில் இருக்கும் ராம துளசியை பூஜைக்கு மிகவும் ஏற்றதாக கருதப்படுகிறது. அதேபோல் அதன் இலைகளை அளவோடு பயன்படுத்தலாம். ஊதா அல்லது கருநிற துளசி இருந்தால் அது கிருஷ்ண துளசியும் பூஜைக்கு ஏற்றதே. ஆயுர்வேதத்திற்கு இதற்கு